வேதாகம கதாபாத்திரங்களில் பெசலெயேல் மற்றும் அகோலியாப் யார் இவர்கள் என்று பார்க்க போகிறோம். வேதாகம நபர்களில் மிகவும் பிரபலமானவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆபிரகாம், நோவா, மோசே மற்றும் எலியா. இவர்களை தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் அனைவரும் பிரபலமானவர்கள். ஆனால் பெசலெயேல் மற்றும் அகோலியாப் நம்மில் அநேகருக்கு அறியப்படாத நபர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான பின்னணி சரித்திரத்தை நான் கூறுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் 400 வருடமாக எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அவர்களை மோசேயின் மூலமாக ஆண்டவர் மீட்டு சீனாய் மலையின் அடிவாரத்தில் அழைத்து கொண்டு வந்து பல காரியங்களை, பல சட்டங்களை, பல பாடத்திட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது மோசேயினிடத்தில், நான் வந்து உங்கள் மத்தியில் வாசம் செய்ய தங்குவதற்கு எனக்கு ஒரு கூடாரம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கூடாரத்தின் நுழைவு வாசலில் பலிபீடம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். 7 தண்டுள்ள குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூகத்து அப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிற்பாடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் திரைச்சீலைகளினாலும் மூடு திரைகளினாலும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். ஆண்டவர் தங்கக்கூடிய இந்த அழகிய ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு பல திறமை கொண்டவர்கள் தேவைப்பட்டது. என்னென்ன வேலை என்றால், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் மரத்திலும் சிற்ப வேலை, சித்திர வேலை செய்யக்கூடிய நபர்கள் தேவைப்பட்டிருந்தது. அதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட நபர்கள்தான் பெசலெயேல் மற்றும் அகோலியாப். இவர்கள் இருவரும் பன்முக திறமை கொண்டவர்கள், பல திறமை கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய திறமைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் ஆண்டவருடைய பணிக்கும் பயன்படும்படியாக அவர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தினார்கள் என்பதை யாத்திராகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வாக்கியங்களை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் இருவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், இந்த பெசலெயேல் மற்றும் அகோலியாப் தங்களுடைய திறமைகள் எல்லாம் ஆண்டவருடைய பணிக்கென்றும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்றும் பயன்பட ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய திறமைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் பின்தங்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களின் முன்னேற்றத்திற்கு பயன்படுவதற்கும் ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கும் நம்முடைய திறமைகள் அனைத்தும் பயன்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த இருவருடைய தகவல் உங்கள் வாழ்க்கையில் சிந்தனையை தூண்டி இருக்கும் என்று நம்புகிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.